ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசை அடங்காத நடிகை முக்கிய பெரிய புள்ளிகளுக்கு விருந்தாக்கி நாசம் செய்த கட்டை நடிகர் என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் சின்னத்திரையில் தனது ரசிகர்களை கவர்ந்த பிரபல நடிகை ஒருத்தர் சினிமாவில் மாற முயன்று பல சவால்களை எதிர்கொண்டு இறுதியில் கிளாமர் பாதையை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரியான கதைக்களத்தில் ஜாயின் பண்ணி விவாத பொருளாக மாறிடுச்சு. ஸோ இந்த நடிகை சீரியலில் பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சுருந்தார். இந்த நிலையில் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஆசை அடக்க முடியாமல் திணறி வந்த இந்த நடிகைக்கு கட்டை நடிகர் சினிமாவில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உன்னை சினிமாவில் பெரிய ஆளாக்குறேன், நடிகை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொன்னால் இவர் நம்பாமல் ஆரம்பத்தில் இந்த வாய்ப்பை அவர் தவிர்த்துட்டார். ஸோ இவரால் வாய்ப்பு பெற, அதாவது இவருக்கு கிடைச்ச வாய்ப்பு மற்றொரு சீரியல் நடிகைக்கு கிடைச்சிது. சினிமாவில் வெற்றி பெற்றதை பார்த்து அந்த நடிகை பெரிய நடிகை ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த ஆசை மறுபடியும் மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த இயக்குனரை நம்பி சீரியல் வாய்ப்புகளை விட்டுட்டு சினிமாவை நோக்கி ஜாயின் பண்ணார். ஆனால் அந்த இயக்குனர் 6 மாதங்களுக்கு மேலாக இவரை அலக்கழிச்சார். அலக்கழிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு கொலைக்க செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கலாம். முக்கிய புள்ளிகள், பெரிய தயாரிப்பாளர்கள் இந்த டைரக்டருக்கு வேலையாகணும் அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணணும், எல்லாருக்குமே இந்த நடிகையை சப்ளை பண்ணி லட்சக்கணக்கில் பணமும் பார்த்து இவருக்கு சில பல பட வாய்ப்புகளை சைன் பண்ணதாக சொல்லப்படுது. வாய்ப்புகள் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்த நடிகை மற்றொரு இயக்குனரை சந்தித்தார். ஆனால் அவரோ பெரிய லிஸ்ட்டு போட்டார். முதல்ல என்ன பண்ணிவிடுமா, அதுக்கப்புறம் தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் டைரக்டரு, அது ஜூனியர் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், அப்புறம் ஹீரோ, இந்த 4 பேரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பெரிய குண்டை தூக்கி போட்டார். நடிகைக்கு பயங்கரமான ஷாக்கு. சின்னத்திரை வாய்ப்புகளை இழந்து சினிமாவிலும் தோல்வியை சந்தித்து குழப்பத்தில் இருந்த நடிகை அண்டை மாநிலத்துக்கு போய் ஒரு பட வாய்ப்பை வாங்கினார். அதை பயன்படுத்தி தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வச்சார். அவருடைய முதல் படத்தில் ஓவர் கிளாமர் காட்டி படத்தோடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார். ஸோ இதனால் பலரும் அவரை கிளாமர் கதாபாத்திரத்திலே நடிக்க கூப்பிட்டாங்க. ஆரம்பத்தில் மறுத்த நடிகை அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, சோத்துக்கு சிங்கி அடிக்கிற வழியை நிலைமை போயிடக்கூடாதுன்றதுக்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நடித்து இப்போது கிளாமர் பாதையை வேறு வழியெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. தற்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய பெரிய முன்னழகையை ஃபோக்கஸ் பண்ணி கவர்ச்சியாக போட்டுட்ருக்கக்கூடிய நடிகை ஒர்க் அவுட் பண்ணுறன்ற பேரில் முன்னழகை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. கூடிய சீக்கிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி அப்படின்ற ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி அதில் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் மூலமாக பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நடிகையோடைய பெரிய முன்னழகு எந்த அளவுக்கு இறக்கி காட்ட போகிறாரு, ஆடையை விலகி காட்ட போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ சினிமாவில் சீரியல்லையே டீசெண்டாக இருந்துட்டு 1000ல் சம்பாதிக்கலாம், லட்சத்தில் கோடிகளில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சினிமாவுக்கு போய் பல பேருக்கு விருந்தாகி நாசமாயிட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய சொச்சமான பணத்துக்காக தன்னுடைய ஆடைகளை மொத்தமாக கலைஞ்சி வேலைகளை பார்த்துட்ருக்காரு இந்த நடிகை. ஸோ இவங்களை பற்றி, இந்த நடிகை காட்டக்கூடிய கவர்ச்சியை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். 2 பேர் தான் போட்டிருக்கோம். அந்த 2 பேரில் யாரை பற்றி பேசணும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ஃபேன் சப்ஸ்கிரைபர்ஸ் புத்திசாலியை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.